விவசாயிகளுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து தன் சின்னத்தையே விவசாய சின்னமாக கொண்டிருக்கிறார் நம் ஐயா என்பது பெருமைக்குரியது. இன்றைய மாணவர்கள் நாளைய தலைவர்கள். இன்றைய தலைவரான நீங்கள் பசி, பஞ்சம், லஞ்சம், ஊழல், கொலை, கொள்ளை, அடக்குமுறை, ஒடுக்குமுறை, பெண்ணடிமைத்தனம், மது, மதபோது எதுவுமே இல்லாத தூய தமிழகத்தை படைக்க விரும்பினீர்கள். நாளைய தலைவராக போகும் நாங்களும் அதைத்தான் விரும்புகிறோம். அதுபோல 4G 5G என்று எந்த ஜி வந்தாலும் கஞ்சி ஊத்துபவன் தான் கடவுள் என்று எண்ணி விவசாயிகளுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து தன் சின்னத்தையே விவசாய சின்னமாக கொண்டிருக்கிறார் நம் ஐயா என்பது பெருமைக்குரியது. கிராமங்கள் தோறும் மின்சார இணைப்பு கொடுத்து அதில் இந்தியாவிலேயே தமிழகத்தை முதன்மையிடம் பெற செய்தார் காமராஜர் ஐயா. ஆனால் இன்று மின்சாரத்திற்காகவே போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. 1 ரூபாய் திருநீர் பொட்டலத்திற்கே உபயம் என்று தனது பெயர் எழுதுவோருக்கு மத்தியில் இத்துணை நலத்திட்டங்களை செய்துவிட்டு தன்னை பற்றி யாரும் புகழ் பாடக்கூடாது, பெருமையும் பேசக்கூடாது என்று சொன்ன தன்னலமற்ற தலைவரும் இந்நாட்டில் தான் வாழ்ந்தாரா என்ற ஜென் ஆல்பா குழந்தையான எனக்கு வியப்பாக இருக்கிறது. இப்பொழுது கூட நம் கல்லூரியின் நுழைவாயிலில் காமராஜர் என்னை அன்புடன் வரவேற்றார். விதைத்தவன் உறங்கலாம், ஆனால் விதைகள் உறங்குவதில்லை. காமராஜர் விதைத்த விதை இன்று விருட்சமாக வளர்ந்து நிற்கிறது நம் ஐயாவின் உருவில். குரலை உயர்த்தி பேசுவது தலைமைத்துவம் அல்ல. நாம் பேச தொடங்கும் போது மற்றவர் குரல்கள் அடங்குவதுதான் தலைமைத்துவம் என்ற வரிகளுக்கு எடுத்துக்காட்டாய் கம்பீரமாக கர்ஜிக்க காத்திருக்கும் நம் செந்தமிழர் சீமான் ஐயா அவர்கள் முன் கிங் மேக்கர் காமராஜர் ஐயாவை பற்றி பேச வந்துள்ள நான் அவரின் குட்டி தொண்டர் மேகாஸ்ரீ. அனைவருக்கும் வணக்கம். நான் முதல்வரானால் அதை செய்வேன், இதை செய்வேன் என்று வாக்குறுதிகளை அள்ளி வீசிய தலைவர் அல்ல காமராஜர். தான் முதல்வரானதற்கு பிறகு அவர் கல்விக்கு ஆற்றிய பணிகள் அளப்பரியது. இன்று போல் இலவசமாக பொருட்களை நம் கையில் கொடுக்காமல் பட்டி தொட்டி எங்கும் பள்ளிக்கூடங்கள் தொடங்கி இலவச கல்வியை நம் கையில் கொடுத்தார். இலவசங்களை பற்றி ஐயாவின் கொள்கையும் கூட அதுதான் என்பது அனைவரும் அறிந்ததே. பள்ளி சீருடை மதிய உணவு தந்தால் தான் படிக்க வருவேன் என்றால் அதையும் செய்கிறேன் என்று கல்விக்கு ஏது தடையாக இருந்ததோ அத்துணையும் தகர்த்தெறிந்தார் நம் கல்வி தந்தை. பணப்பையை பார்க்காமல் மக்களின் இறைப்பையை பார்த்த காமராஜருக்கு மத்தியில் இன்று பணப்பையை பெற்றுக்கொண்டு மதிய உணவு தருகிறோம் என்று பெருமையாக சொல்லிக் கொள்கிறார்கள் சில தனியார் பள்ளிகள். சிபாரிசு என்ற வார்த்தையே பிடிக்காத காமராஜர் அவர்கள் ஒரு முறை தன் நண்பர் அழைத்து வந்திருந்த முதல் பட்டதாரியான சலவை தொழிலாளியின் மகனுக்காக லேப் அசிஸ்டன்ட் பதவிக்காக ஒதுக்கப்பட்டிருந்த 20 சீட்டை முதல்வர் நிதி பணத்தின் மூலம் 25ஆக உயர்த்தினார். தான் உதவியதற்கு காரணம் தன் நண்பர் அழைத்து வந்தார் என்பதற்காக அல்ல. இதுவரை சலவை தொழிலாளியின் வீடு என்று சொல்லப்பட்டது இவன் படித்து முடித்தவுடன் ஒரு மெடிக்கல் ஆபீசரின் வீடு என்று சொல்லப்படும் அல்லவா, அந்த ஒற்றை வார்த்தைக்காக தான் உதவினேன் என்றார். மேலும் அரசு மருத்துவக் கல்லூரியில் சேருவதற்காக முதல்வர் கோட்டாவில் ஒதுக்கப்பட்ட 10 இடங்களை விண்ணப்ப படிவத்தில் பெற்றோர் கையொப்பம் என்ற இடத்தில் எந்தெந்த பெற்றோர்கள் கை நாட்டு வைத்திருந்தார்களோ அவர்களின் பிள்ளைக்கே வழங்கி கல்வியை சேர்க்க வேண்டிய இடத்தில் சேர்த்தார். கை நாட்டுக்காக வேலை கொடுத்த காமராஜர் காலம் போய் இன்று சிபாரிசு என்ற பெயரில் கையூட்டுகள் நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள். அதை ஒழிக்கவே ஓயாமல் போராடி கொண்டிருக்கிறார் நம் சீமான் ஐயா அவர்கள். நாட்டில் விவசாயத்தை பெருக்குவதற்காக பல நீர்த்தேக்க திட்டங்களை கொண்டு வந்து 12 முக்கிய அணைகளை கட்டி நாட்டில் நிலவளத்தையும் நீர்வளத்தையும் பெருக்கிறார் நம் காமராஜர் அவர்கள். காமராஜரின் வழியில் அனைவரும் ஒன்றிணைவோம், வெற்றி நடை போடுவோம், உலகை ஆள்வோம், காமராஜர் ஆட்சியின் பொற்காலத்தை மீண்டும் உருவாக்குவோம் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்த கல்லூரி நிர்வாகத்திற்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
மிகச் சிறப்பான பேச்சு, அலைகடல் என அருமையாக பேசிய அன்பு மாணவி மேகாஸ்ரீக்கு மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன். இந்த ஒரு இனிய தருணத்தில் மாணவியை கௌரவிக்கும் பொருட்டு நம்முடைய சிறப்பு விருந்தினர் இப்பொழுது மேகாஸ்ரீக்கு பொன்னாடை அணிவிக்கக்கூடிய தருணம். நன்றி 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 நன்றி.